ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் டோர்னமெண்ட் லீக் ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்டோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட் ரன் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நெட் ரன் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை டோட்டல் ஓவர் ஃபேஸ்ட் மைனஸ் டோட்டல் ரன்ஸ் கன்சிடர்ட் பை டோட்டல் ஓவர் ஃபேஸ்ட். இந்த நெட் ரன் ரேட்லேயே ஆல் அவுட் ரூல்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீம் 20 ஓவர் மேட்ச்னு வைங்க. அந்த டீம் 20 ஓவரில் 14 ஓவர்லேயே ஆல் அவுட் ஆனாங்கன்னா 20 ஓவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க கணக்கில். எக்ஸாம்பிளுக்கு ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மேட்ச் 20 ஓவர்னு வைங்க. சிஎஸ்கே 196 ரன்னுக்கு 7 விக்கெட் 20 ஓவரில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி சேஸ் பண்ணுற ஆர்சிபி 146 ரன்னுக்கு 8 விக்கெட் 20 ஓவரில். சிஎஸ்கே 196 ரன் அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்சிபி 146 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ சிஎஸ்கேக்கு நெட் ரன் ரேட் கால்குலேட் பண்ணோன்னா சிஎஸ்கே வந்துட்டு இப்போ 196/20 196 வகுத்தோன்னா 9.8 மைனஸ் 146/20 146 வகுத்தோன்னா 7.3 ஃப்ரெண்ட்ஸ். 9.8ஐயும் மைனஸ் 7.3ஐயும் கழிச்சோன்னா ப்ளஸ் 2.5 வரும் ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2.5. ஆர்சிபியோட நெட் ரன் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2.5 தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்டில் நான் 6 டீம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கே, ஆர்சிபி, கேகேஆர், டிசி, எஸ்ஆர்ஹெச், எம்ஐ, இந்த மொத்தம் 6 டீமையும் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 டீமில் 4 டீம் தான் குவாலிஃபை ஆகும். இதில் குவாலிஃபை மெத்தட் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐபிஎல் பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன் டீம் வந்து குவாலிஃபிகேஷன் 1 விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தேர்டு பொசிஷன் ஃபோர்த்து பொசிஷன் வந்து எலிமினேட்டர் விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எலிமினேட்டர் டீமில் விளையாடுறவங்க வந்து தோற்றவங்க வெளியே போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிச்சவங்க குவாலிஃபை 2 விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். குவாலிஃபைல 1ல் வந்துட்டு ஜெயிக்கிறவங்க ஃபைனல் போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தோக்குறவங்க குவாலிஃபை 2ல் விளாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபைனல் விளாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஐபிஎல் பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷனோட மெத்தடு. இந்த ப்ராஜெக்டில் ஃப்ரண்ட் அண்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா HTML-ம் CSS-ம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பேக் அண்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்டை எப்படி ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா VS கோடில் போய்ட்டு டெர்மினல் போய்ட்டு நியூ டெர்மினல் கொடுத்துட்டு அதில் ஸ்டார்ட் index.htmlனு கொடுத்தா ரன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் க்ரோம் ப்ரௌசரில். இந்த ப்ராஜெக்டோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் டோர்னமெண்ட்டில் லீக் மேட்ச் விளாட்றாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 4 டீம் குவாலிஃபை ஆகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து எந்த பிரச்சனையும் வராது. நெட் ரன் ரேட் படி 4 டீம் கரெக்டாக குவாலிஃபை ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.